வணக்கம் நண்பர்களே. ஒரு 2-3 இன்ஸ்டண்ட்டை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கும்மிடிப்பூண்டியில் ஒரு 3 வயசு பொண்ணு அதை கற்பழித்து கொண்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு 12 வயசு பொண்ணு ஆந்திராவில் பொண்ணை கற்பழித்து அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் இருக்கு. அதுக்கு என்ன மாதிரி இன்ஜுரின்னா, இந்த ரிப்கேஜ் எல்லாம் உடஞ்சி போயிருக்கு. ஸ்பைனல் கார்டு இருக்குல்ல, பின்னாடி முதுகு தண்டு உடம், அது பூரா டேமேஜ். இடுப்பு கீழே பேரலைஸ்டு. அது ஒரு முஸ்லீம் 45 வயசு கம்நாட்டி கேடு கேட்ட பாஸ்டர் பண்ணியிருக்கான். என் வீடியோவை பார்த்துட்டு சிலர் கூப்பிட்டு கேட்குறீங்க, ஏன் கெட்ட வார்த்தை பேசுகிறீங்க, ஏன் இந்த மாதிரி நீங்கள் ஒரு நல்ல ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, படிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு. அவனை என்னன்னு சொல்ல, நான் பாஸ்டர்டுன்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும்? ஒரு 12 வயசு பொண்ணை கற்பழித்து அந்த பொண்ணு அவ்வளோ நாஸ்தி பண்ணி, அந்த பொண்ணு நாளைக்கு எந்திரிச்சு நடக்குமானே தெரியாது. ஒரு 3 வயசு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணி போட்டிருக்காங்க கும்மிடிப்பூண்டியில். இவனுங்களை என்னன்னு சொல்லணும்? சார்ன்னு சொல்லவா, ஐயான்னு சொல்லவா, என்ன சொல்லணும்? பக்கு பக்கு பக்குன்னு இருக்குது பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சுக்கிட்டு. ஒரு தாய் தகப்பனும் ஒரு பிள்ளைய பெற்று வளர்த்து ஆளாக்குறதுக்குள்ளே அவ்வளோ ஒரு பயம். நீங்கள் என்னடான்னா, நம்ம ஒரு வீடியோ போட்டால் அதுக்கு ஏதோ நாங்கள் ஆதங்கத்தில் போடுறோம். என்ன மாதிரி ஒரு 4-5 பேர், ஒரு 50 பேர் போடுவோம். அந்த மாதிரி நான் ஒன்றும் எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவங்களும் கிடையாது. இது தாங்க முடியாத வலியை கொடுக்குது. அப்படி தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, வேளச்சேரியில் ஒரு 60 வயசு அம்மா, வயசானவங்க, அவங்கள கற்பழிச்சிருக்கானுங்க. இந்த 3 இன்ஸ்டண்ட்டில் 2 இன்ஸ்டண்ட் நார்த் இந்தியன். இந்த 2 இன்ஸ்டண்ட்டில் நார்த் இந்தியன் இருக்காங்க. என்ன விஷயம்னா, போலீஸால் சத்தியமாக கண்டுபிடிக்க முடியாது. நம்ம அவனுங்களோட டேட்டா எடுத்து தகவல் சேகரிக்கிறதெல்லாம் இல்லை. அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வச்சு எவன் வந்தாலையும் அந்த சாஃப்ட்வேரில் என்ரோல் பண்ணணும். ஆந்திராவிலேருந்து தமிழ்நாடு வந்தாலும் சரி, தமிழ்நாடுலேருந்து ஆந்திரா போனாலும் சரி, இல்லை கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாடு வந்தாலும் சரி, எங்கே போனாலும் இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள்னு சொல்லுவாங்கள்ல, லேபரர்ஸ், அவங்களுக்கு. மற்றபடி ஆஃபீஸில் வேலை செய்கிறவனுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவனோட டேட்டா, பயோடேட்டா எல்லாம் ஆதார் கார்டு, பேன் கார்டு வாங்கிட்டு தான் ஒரு கம்பெனி வேலைக்கு கொடுக்குறான். ஸோ அது பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி லேபரர்ஸ், கூலி தொழிலாளிக்காக வர்றவங்களுக்கு எந்த டேட்டாவும் கிடையாது. எந்த முதலாளியும் அவனோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் டீட்டெயிலு, ரெஸ்யூம் எல்லாம் வாங்கி வச்சுன்னு வேலை கொடுக்குறதில்ல. ஒருத்தன் வருவான், அவன் ஒரு 50 பேரை கூப்பிட்டு வருவான். இங்கே ஒரு க்ரைம் பண்ணிவிட்டு அவன் கிளம்பிட்டான்னா அவன் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? போலீஸ்காரங்களால் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? இதில் நம்ம போலீஸை குறை சொல்ல முடியாது, அரசாங்கத்தையும் குறை சொல்ல முடியாது. எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, ஒரு லோக்கல் பர்சன் க்ரைம் பண்ணுறான்னா அதில் இப்போ ஒரு +2 படிக்கிற பொண்ணை பண்ணாங்க அந்த சைடு டவுன் சவுத்தில். அது போலீஸ் நம்ம கேட்கலாம், இந்த மாதிரி ஒரு ஆல்ரெடி ஒரு அக்யூஸ்டு, அவனை எப்படி மானிட்டர் இல்லாத விட்டீங்கன்னு. அது மானிட்டர் இல்லாமல் இருக்காது, ஏன்னா அது மானிட்டர் பண்ணுவாங்க. அது எப்படி மிஸ் பண்ணாங்கன்னு தெரில. ஏன்னா இந்த அக்யூஸ்டுங்களோட டேட்டாலாம் அந்த பேட்ரோல் போலீஸ்காரங்கிட்ட இருக்கும். அவங்க டெய்லி ரவுண்ட்ஸ் போகும்போது அவங்களோட மூமெண்ட்டை கவனிப்பாங்க. அதில் சிலதை கோட்டை விட்டுருக்கலாம், ஹியூமன் எரர். ஆனால் ஒரு உயிர் போயிடுச்சு, அது மன்னிக்கவே முடியாது. அதில் ஹியூமன் எரரே வரக்கூடாது, 0 எரர் வர வேண்டிய இடத்துல விட்டாங்க. இப்படி ஒன்றுக்கு ஒன்றா நடந்துட்டு போயிட்டே இருக்குது. இதை யாருமே பேச மாட்டீங்க. நாங்கள் ஏதாவது பேசினா ஒரு ஆதங்கத்தில் 2 வார்த்தை கொஞ்சம் அடிஷ்னலாக பேசினா வருத்தப்படுறீங்க. என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். இவனுங்களெல்லாம் எப்படி டீசெண்டாக பேச முடியும்? இவனுங்களை மிருகத்து கூட ஒப்பிட முடியாது. ஏன்னா மிருகங்கள் ரொம்ப புனிதமான, இந்த மாதிரி ஈனமான வேலையை மிருகங்கள் செய்யாது, மனிதர்கள் மட்டும்தான் செய்வான். அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்களை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ஜனங்களுக்கு அவேர்னஸ் வரட்டும். இல்லையா, பொம்பளை பிள்ளைய பெற்ற தகப்பனுக்கு பூரா தக்காளி பிஸ்டல் லைசன்ஸ் கொடுத்துருங்க. 2 பிஸ்டல் கொடுங்க, எனக்கு ஒன்று, என் ஒய்ஃப்க்கு ஒன்று, ஆளுக்கு 50 ரவுண்டு கொடுங்க. இந்த மாதிரி நாய்களை சுட்டால் கேஸ் கிடையாதுன்னு சட்டத்தை மாற்றுங்க, சரியாக போயிடும். பொம்பளை பிள்ளைய பெற்ற பேரண்ட்டுக்கெல்லாம் பிஸ்டல் கொடுத்துருங்க, ஒன்றும் ஆகாது. கவர்மெண்ட்டுக்கு ஒன்றும் பெரிய நாங்களே கூட எங்கள் செலவில் வாங்கிக்கிறோம். ஒரு பிஸ்டல் வாங்குறதுக்கு 1-1.5 லட்ச ரூபா செலவாகும். எப்படியாவது நாங்கள் கிட்னியை விற்றாவது ஒரு பிஸ்டல் வாங்கிக்கிறோம். 50 புல்லட்டு ஒரு 2500 ரூபா வரும். மொத்தமாக ஒரு 1.5-2 லட்ச ரூபா வரும். கொடுத்துருங்க எங்களுக்கு, நாங்கள் பார்த்துக்குறோம். எந்த க்ரைமை அவன் பண்ணுறான்னு தண்டனை பண்ணும்போதே முடிச்சு விட்டுறணும்.
ஆந்திரால ஒரு 2 வயசு பொண்ணு வீட்ல காணாம போச்சு. இன்னையோட 11 நாள் ஆகுது. 500 பேர் இறங்கியிருக்காங்க தேடுறதுக்கு. ம். இதில பவன் கல்யாண் ஆர்டர் போட்டிருக்காரு. என்டிஆர்எஃப் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ் அவங்க இறங்கியிருக்காங்க. ஒரு ஒரு 1000 ஏக்கர் காட்ட வந்து ஜல்லட போட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கணும் ஒரு அரசாங்கம்னா. 10 நாளா மொத்தம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அங்க தான் கிடக்குது. ட்ரோன் வச்சு, அப்புறம் தெர்மல் இமேஜ் கேமரா அது ஒரு நாய் ஒண்ணு அந்த பொண்ணு கூட இருந்தது. அதுவும் இறந்து போச்சு 2 நாளைக்கு முன்னாடி. அந்த நாய்க்கு ஒரு ஜிபிஆர்எஸ் வச்சு, தெர்மல் இமேஜ் கேமரா வச்சு, என்டிஆர்எஃப் ரிலீஃப் ஃபோர்ஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பெர்சனுக்காக வருதுன்னா, எனக்கு தெரிஞ்சு இதுதான் முறைன்னு நெனைக்கிறேன். அந்த போர்லலாம் விழுந்துட்டா வருவாங்க. அது வேற. ஆனா, காணாம போன ஒரு குழந்தைய தேடுறதுக்கு சர்ச்சிங் ஆப்பரேஷன்ல என்டிஆர்எஃப் வந்தது. எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம். டாக் ஸ்குவாடு, அப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, என்டிஆர்எஃப், வாலண்டியர்ஸு, டாக் கேச்சரு இவ்ளோ பேர் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் யோசிங்க. கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க. பொம்பள புள்ள பெத்து வச்சிருந்தீங்கன்னா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அவ்வளோதான் நம்ம ரெக்வெஸ்ட் பண்றது எல்லாத்தையும். நம்ம இந்த வீடியோ போடுறது வந்து எந்த அரசியலுக்காகவோ, வருமானத்துக்காகவோலாம் கிடையாது. கடவுள் புண்ணியத்துல வேலை பார்க்குறோம், சம்பாரிக்கிறோம், நல்லா இருக்கோம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது ஒரு அவேர்னஸ். ஒரு 4 பேருக்கு தெரியட்டும். எல்லாரும் எங்கள மாரி வெட்டியா உட்காந்து Facebook பார்த்துட்டு இருக்க மாட்டீங்கல்ல. எல்லா ஸ்டேட் நியூஸும் பார்ப்போம். ஆந்திரா நியூஸு, கர்நாடகா நியூஸு, அந்த பக்கம் எம்பி நியூஸு, மகாராஷ்டிரா நியூஸ் எல்லாம் பார்ப்போம். பார்த்து ஏதோ எல்லாருக்கும் அவ்வளோ டைம் இருக்குன்னு சொல்ல முடியாது. எங்கள மாரி இந்த வீணா போன வெட்டி முண்டங்கள், தண்டங்கள் இந்த மாரி பார்த்து கொஞ்சம் அப்டேட் பண்றோம். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. பத்திரமா இருங்க. யாரையும் நம்பி பொம்பள புள்ளைய விடாதீங்க. அப்பா, அம்மா தவிர வேற யார்ட்டயும் விடாதீங்க பொம்பள புள்ளைய. ஜாக்கிரதையா இருங்க. ஆல் தி பெஸ்ட்.